ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய காரியங்களை தீவிரமாய் செய்து முடிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு உடனுக்குடன் பதில் கொடுக்க வேண்டும். உடன்தானே என்னுடைய காரியங்களை ஆண்டவர் விசாரிக்க வேண்டும். அதி தீவிரமாய் என் காரியங்களை கர்த்தர் விசாரித்து மகிமையான ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அதிகமான வாஞ்சை இருக்கும். உங்கள் ஜெபங்களுக்கான பதில் தீவிரமாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி, அல்லது உங்கள் குடும்ப காரியங்களில் தீவிரமான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி, அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் பலமாய் தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்தி உடன்தானே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள் வாஞ்சை இருப்பது உண்மைதானே? நம்முடைய ஆண்டவரும் ஏற்ற வேளையிலே பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். தீவிரமாய் காரியங்களை நமக்காக கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்கள் வாஞ்சிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீவிரமாய் கர்த்தர் என் காரியங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்களாகிய நாம் வாஞ்சிக்கிறோம். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி தீவிரமாய் ஒரு காரியத்தை செய்தார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அது ஏன் அந்த மனிதன் வாழ்க்கையில் மாத்திரம் நடைபெற்றது, அதே போன்றதான ஒரு தீவிரமான மாற்றம் தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். பார்வோன் வாயிலிருந்து உத்தரவு புறப்பட்டு வருகிறது. உடன்தானே தீவிரமாய் யோசேப்பை காவல் கிடங்கிலிருந்து, பாதாள சிறைச்சாலையில் இருந்து விடுவித்துக் கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு தீவிரமாய் கட்டளை வெளிப்படுகிறது பாருங்கள். ஏனென்றால் அது அந்த தேசத்தின் ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற உத்தரவு. அப்படி என்றால் அதில் எவ்வளவு அதிகாரம் காணப்பட்டிருக்கும், எவ்வளவு வேகம் காணப்பட்டிருக்கும். அந்த மனிதன் வாயிலிருந்து உத்தரவு புறப்பட்டு வந்த பொழுது அதை தீவிரமாய் செயல்படுத்துவதற்காக அவருடைய வேலைக்காரர்கள் எவ்வளவு வேகமாய் துரிதமாய் செயல்பட்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தீவிரமாய் யோசேப்பை கொண்டு வந்தார்கள். அந்த சிறைச்சாலை வாழ்க்கை சடுதியில் அதி தீவிரமாய் மாற்றப்பட்டது பாருங்கள். என் ஆச்சரியமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யோசேப்பின் சிறை வாழ்க்கை திடீரென்று ஒரு சனப்பொழுதில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அப்படியே திருப்பப்பட்டது பாருங்கள். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீவிரமாய் அவனை கொண்டு வந்தார்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் சிறை வாழ்க்கை சடுதியில் மாற்றப்பட்டது. ஒரு சனப்பொழுதில் கர்த்தர் அத்தனையும் மாற்றி போட்டார். என் ஆச்சரியமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அநேக சிறையிருப்புகள் காணப்படலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் என்று சொல்லி எத்தனையோ தடைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தீவிரமாய் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறார். தீவிரமாய் யோசேப்பை காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்கள் காரியங்களிலும் தீவிரமான மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக செய்கிற ஆச்சரியமான காரியங்கள் அவைகள் நம்முடைய மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவைகள். நம்முடைய மனித அறிவினால் அவைகளை புரிந்து கொள்ளவே முடியாது. மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை, 41வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்படி என்றால் யோசேப்பை அவர்கள் எவ்வளவு துரிதப்படுத்தி இருப்பார்கள் பாருங்கள். உடனே புறப்படு, உடனே ஆயத்தமடை என்று சொல்லி தீவிரம் காட்டுகிறார்கள். ஏன்? யாருடைய வாயிலிருந்து உத்தரவு புறப்பட்டு வந்திருக்கிறது? ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. அதனால்
தாமதிக்க முடியாது. தாமதம் ஏற்படும் என்று சொன்னால் கட்டளையை பெற்ற அத்தனை பேருக்கும் அங்கு தண்டனை ஏற்படும். அதனால் யோசேப்பை அதி தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வருகிறார்கள். உடன்தானே யோசேப்பு சவரம் பண்ணிக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றதை நீங்கள் வசனத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், என் ஜெபத்திற்கு இன்னும் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை, என் ஜெபத்தையே கர்த்தர் கேட்கவில்லையோ, என் கூக்குரல் ஆண்டவருக்கு தெரியாமல் போய்விட்டதா, என் பெருமூச்சு ஆண்டவருக்கு கேட்கவில்லையா என்றெல்லாம் சொல்லி உங்களுக்குள் பல சமயத்தில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆண்டவர் ஏன் இந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்காமல் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை விசாரிக்காமல் இருக்கிறார்? என்னை மறந்து விட்டாரா, என் ஜெபத்தை தள்ளிவிட்டாரா என்றெல்லாம் சொல்லி உங்களுக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தேவன் தன்னுடைய விசேஷித்த பாத்திரங்களின் காரியங்களில் அதி தீவிரமாய் செயல்படுகிறார், மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதை வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நீங்களும் நானும் வைத்திருக்கிற வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. நீங்களும் நானும் வகுத்து வைத்திருக்கிற எல்லைக்கோட்டுக்குள் உட்பட்டு செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. மாறாக ஆண்டவருடைய நினைவுகள் ஆச்சரியமானவைகள், உடைய கரம் மகிமையானதாய் காணப்படுகிறது. பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கையில் அதி தீவிரமான ஒரு மாற்றம், அதி தீவிரமான ஒரு விடுதலை. கர்த்தர் சடுதியில் காரியங்களை மாற்றி தன் நாமத்திற்கு மகிமையை உண்டு பண்ணினார். வசனத்தில் கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். யோசேப்புக்கு மாத்திரம் கர்த்தர் தீவிரமாய் உத்தரவு கொடுத்தாரா? யோசேப்புக்கு மாத்திரம்தான் இது நடைபெறுமா? இல்லை. கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய விசேஷித்த பாத்திரங்களுக்கு தீவிரமாய் அதி தீவிரமாய் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். தீவிரமாய் மாத்திரமல்ல, மேன்மையான பதிலை அவர்களுக்கு தருவார், உன்னதமான பதிலை அவர்களுக்கு தருவார், மகிமையான பதிலை அவர்களுக்கு தருவார். உங்களுக்குள் வாஞ்சை பற்றி எரியும் என்னுடைய காரியங்களிலும் கர்த்தர் இப்படிதான் தீவிரமாய் செயல்பட வேண்டும், எனக்காக கர்த்தர் இப்படி தன் கரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளும் வாஞ்சை அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இந்த தீவிரமான காரியத்தை நடப்பித்தார் என்பதின் ரகசியம் ஒன்று இருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் இந்த தீவிரத்தை காட்டினார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் கர்த்தர் இவ்வளவு தீவிரமாய் செயல்பட வேண்டும்? அதன் பின்னணியில் மறைந்திருக்கிற இரண்டு மிக முக்கியமான காரியங்கள். ஒன்று யோசேப்பு காட்டின தீவிரம், இரண்டாவது யோசேப்பு காட்டின தாமதம். கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டு காரியங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று யோசேப்பு காட்டின அதி தீவிரமான ஒரு காரியம், இன்னொன்று யோசேப்பு காட்டின தாமதம். இந்த இரண்டு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் என்று சொன்னால், என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் காரியங்கள் அதி தீவிரமாய் காணப்படும், மகிமையானதாய் காணப்படும், ஆச்சரியமுள்ளதாய் காணப்படும். பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் இவ்வளவு தீவிரமாய் கிரியை செய்ததின் ரகசியம் என்ன? யோசேப்பு காட்டின அதி தீவிரமான ஒரு காரியம், அதே போல யோசேப்பு காட்டின தாமதமான ஒரு காரியம். இந்த இரண்டு காரியங்களும் தேவ ஜனங்களாகிய உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் என்று சொன்னால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த இரண்டு காரியங்கள் செயல்படும் என்று சொன்னால், என் ஆண்டவர் செய்யும் காரியங்கள் மகிமையானதாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், ஆச்சரியமானதாய் காணப்படும். பாருங்கள், அது எப்படிப்பட்ட காரியம்? இந்த முதல் காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முதலில் சுட்டிக்காட்ட இருக்கிறார்.
யோசேப்பு காட்டின தீவிரம், தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான ஒரு காரியத்தில் அதி தீவிரத்தை காட்ட வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தீவிரம் அதிகரிக்க வேண்டும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, அப்படி என்றால் யோசேப்பு தப்பித்து போக முடியாத அளவுக்கு பாவத்தின் கரங்கள் இறுகி காணப்பட்டது, ஓங்கி காணப்பட்டது, பற்றி பிடித்து. அப்படி என்றால் யோசேப்பு தப்பித்து போவதற்கான சாத்தியமே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நேராய் பாவமானது மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்துக்கு நேராய் யோசேப்பை கொண்டு வந்து பிடிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. பற்றி பிடித்தல் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், யோசேப்பு முற்றுமுடிய அந்த இடத்திலே தப்பித்தே போக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை அது காட்டுகிறது. அவள் பிடி இறுக ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில் பாவத்தின் கரங்கள் அந்த இடத்தில் ஓங்கினதாய் காணப்படுகிறது. பாருங்கள் தேவஜனமே, உலகமானது உங்கள் வஸ்திரங்களை, என் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்துவதற்கான தருணத்தை எப்பொழுதுமே தேடிக்கொண்டுதான் இருக்கும். தேவ ஜனங்களாகிய நம்முடைய பரிசுத்த வஸ்திரங்களை அசுத்தப்படுத்துவதற்கான தருணத்தை உலகம் எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகளுக்காக பதிவிருந்து காத்து கொண்டிருக்கும். கடைசி நாட்களில் தேவ ஜனங்களின் வஸ்திரங்களை எப்படியாயினும் கரைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கும். நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வஸ்திரங்களை பரிசுத்தமுள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக பரிசுத்தமுள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கரை திரையற்ற மகிமையுள்ள சபையை தான் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள இருக்கிறார். கரை படிந்தவர்கள், வஸ்திரத்தை பாலாக்கினவர்கள், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வது இல்லை. மாறாக வஸ்திரத்தை பரிசுத்தமாய் பத்திரப்படுத்தினவர்கள் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய எஜமானாகிய பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறார். உலகம் ஏற்ற வேலைக்காக, ஏற்ற தருணத்திற்காக பொறுமையாய் காத்துக்கொண்டே இருக்கும். பாருங்கள், யோசேப்பை அவள் பற்றி பிடித்தாள். அப்படி என்றால் யோசேப்பு தப்பித்து போக முடியாத அளவுக்கு பாவத்தின் கரங்கள் அந்த இடத்தில் ஓங்கி காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ ஜனங்களின் அணுகுமுறை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ ஜனங்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்குள் ஏற்படும் அசைவுகள், மாற்றங்கள் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜெபங்களுக்கு தீவிரமான பதிலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஆச்சரியமான காரியம் ஒன்று நடைபெற வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த இடத்தில் நடைபெற்ற மிக ஆச்சரியமான ஒரு அசைவு. யோசேப்புக்குள் ஏதாவது ஒரு தடுமாற்றம் அந்த இடத்தில் ஏற்பட்டதா? கொஞ்சம் அவருடைய சிந்தையில் ஒரு சிதறல் ஏற்பட்டதா? அல்லது அந்த சிந்தையில் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டு கொடுத்து விடலாம் என்று சொல்லி தன்னை கையளிக்கத்தக்கதாய் அந்த இடத்திலே அந்த மனிதன் ஏதோ ஒரு இரண்டு மனநிலையில் கடந்து வந்தாரா? கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். தேவஜனமே,
பாவத்தை விட்டு விலகி ஓடுவதில் நீங்கள் தீவிரம் காட்டுவீர்கள் என்று சொன்னால், அக்கிரம காரியங்களை விட்டு விலகி ஓடுவதில் நீங்கள் தீவிரம் காட்டுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் காரியங்களில் தீவிரம் காட்டுவார். அன்றைக்கு யோசேப்புக்குள் காணப்பட்ட அந்த தீவிரத்தை பாருங்கள். எவ்வளவு தீவிரமாய் ஓடுகிறார் பாருங்கள், எவ்வளவு தீவிரமாய், உடன்தானே மிக தீவிரமாய் தன் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடுகிறார். பாவத்தை விட்டு விலகி ஓடுவதில் யோசேப்பு காட்டின தீவிரம், அதுதான் முதல் காரியம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாவமானது சுற்றி வளைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய அசைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எந்த வகையில் வேண்டுமானாலும் பாவமானது உங்களை சுற்றி வளைக்கும். அன்றைக்கு யோசேப்பின் வாழ்க்கையில் போத்திபாரின் மனைவி என்கிற மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் வந்து நின்றது. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையில் பாவங்கள் குறுக்கிடும், எத்தனையோ வகைகள். ஆனால் அவைகள் உங்களை சுற்றி வளைக்கும் பொழுது, உங்களை பற்றி பிடிக்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படியாய் இருக்கிறது? அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுவதில் உங்கள் தீவிரத்தின் அளவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அதை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பாவத்தை விட்டுட்டு தேவ ஜனங்கள் விலகி ஓடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? அந்த தீவிரம்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காட்டும் தீவிரமாயிருக்கும். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். யோசேப்பு ஓடின அந்த ஓட்டம் எவ்வளவு வேகமாக இருந்திருக்கும். ஏன்? எதை வேண்டுமானாலும் இழந்து போவேன், என் பரிசுத்த வஸ்திரங்களை நான் கரைப்படுத்துவது இல்லை. தீவிரமாய் ஓடுகிறார். ஆனால் இன்றைக்கு பல பேருக்குள், தேவ ஜனங்கள் பல பேருக்குள் இப்படி பாவம் சுற்றி வளைக்கும் பொழுது பலதரப்பட்ட தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. பல போராட்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. பாவமா பரிசுத்தமா? இந்த ஒரே ஒரு முறை இந்த காரியத்தை செய்து விடலாமா? இந்த ஒரே ஒரு முறை இந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறை நாம் ஏன் எடுக்கக்கூடாது? பாவமா பரிசுத்தமா? பல பேருக்குள் தடுமாற்றம், சிந்தையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அப்படி என்றால் அவர்கள் ஓடுவதில் தீவிரம் காட்டவில்லை. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் நிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உறுதியான தீர்மானம் எடுக்க முடியாத நிலையில் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்குள் ஏற்படும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? நீங்கள் யார், நீங்கள் இன்னாரை சேர்ந்தவர்கள் என்ற ரகசியத்தை நீங்கள் இன்னும் சரியாய் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் யார் என்ற ரகசியத்தையும், நீங்கள் இன்னாரை சேவிக்கிறீர்கள் என்ற ரகசியத்தை நீங்கள் அறியாதவர்களாயிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. பாவத்தில் அந்த இடத்தில் விழுந்து போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் என்று சொன்னார், தாங்கள் யார் என்றும் இன்னாரை சேவிக்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் அல்ல, மறந்தே போனவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள், இன்னாரை நீங்கள் சேர்ந்தவர்கள் என்ற ரகசியத்தை இன்னும் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை. தடுமாறி கீழே விழுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்பதையே மறந்து போய்விட்டீர்கள். தேவஜனமே, பாவத்தை விட்டு விலகி வருவதில் நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது? எவ்வளவு வேகத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள்? வாசியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில்
25வது வசனத்தை வாசியுங்கள். உன் இருதயத்திலே உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. உன்னை பிடிக்க விடாதே. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, இச்சியாதே. இச்சித்தால் அவள் கண்ணிமைகள் உன்னை பிடித்துவிடும். அவள் கண்ணிமைகள் உன்னை பிடித்து விட்டால் உன் வஸ்திரங்கள் கரைப்பட்டுவிடும். ஆனால் இந்த இடத்தில் யோசேப்பை அந்த மனுஷியால் தன் கண்ணிமைகளினால் பிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? யோசேப்பின் இருதயம் அவள் அழகை இச்சிக்கவில்லை, இச்சிக்கவில்லை. தீவிரமாய், அதி தீவிரமாய் பாவத்தை விட்டு விலகி ஓடி வந்த யோசேப்பு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை விட்டு நீங்கள் விலகி போவதில் காட்டும் தீவிரத்தின் அளவை ஒப்பிட்டு பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். மந்தமாய் நீங்கள் புறப்பட்டு வருவீர்கள் என்று சொன்னால், அல்லது மிக மெதுவாய் விலகி வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? அப்படி என்றால் விலகுவதற்கு அதிக நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், மனம் அந்த பக்கமாய் கவரப்பட்டிருக்கிறது, கவரப்பட்டிருக்கிறது. இது இந்த இச்சை சம்பந்தப்பட்ட பாவத்துக்கு மாத்திரம் அல்ல. அன்றைக்கு யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணி அந்த இடத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் காரியங்கள் கொண்டு வரப்படும். ஆனால் அத்தனையிலும் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஜெயத்தை பெற வேண்டும். வாசியுங்கள், நீதிமொழிகளின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். பண ஆசை, பண ஆசை பல பேரை கவர்ந்து இழுக்கிறது. மண்ணாசை, பொன்னாசை கவர்ந்து இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. அதை விட்டு நீங்கள் விலகி வருவதற்கு நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பல பேருக்கு விலகி வர மனமே இல்லை. விலகி வருவது போல சில பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த பக்கம் அப்படி திரும்பிக்கிட்டே நடப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நீ பல பேர் பாருங்க, வண்டி ஓட்டிகிட்டே அப்படியே போஸ்டர் பார்த்துட்டே ஓட்டிகிட்டு போவான், டம்முன்னு போய் அங்கே முட்டிடுவான். அப்புறம் அவனுக்கு ஒரு போஸ்டர் அங்கே வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களே? வண்டி போவோம், ஆனால் தலை இங்கேயே இருக்கும். அவ்வளோதான், அங்கேயே போய் முட்டுவார். அவருக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வரும். இன்றைக்கு பாவத்தை விட்டு விலகி ஓடுவதில் நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது? பாவத்தின் மீது கண்கள் பதிக்கப்படும் என்று சொன்னால் உங்களால் அடியெடுத்து வைக்க முடியாது, அடியெடுத்து வைக்க முடியாது. பாவத்தின் மீது கண்கள் பதியப்படும் என்று சொன்னால் அவள் கண்ணிமைகள் உன்னை பிடித்துவிடும், பிடித்துவிடும். பொன்னின் மீதும் பொருளின் மீதும் கண்கள் பதியப்படும் என்று சொன்னால் அது உங்களுக்குள் பொருளாசையை விதைக்க ஆரம்பிக்கும். அது உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும், நஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும். விலகி வருவதற்கு நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது? அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசியுங்கள். மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, நீ அதை பாராதே, பாராதே. பளபளப்பாய் தோன்றும், அதை பாராதே. பார்த்தால் அது என்ன செய்யும்? உன்னை கவர்ந்து இழுக்கும், கவர்ந்து இழுக்கும், கவர்ந்து இழுக்கும். தேவஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை வளைத்து கொள்ளும் பொழுது, உலக இச்சைகள், மாமிசத்தின் கிரியைகள், ஜீவனத்தின் பெருமைகள் உங்களை சுற்றி வளைத்து கொள்ளும் பொழுது, உங்கள் வஸ்திரங்களை பற்றி பிடித்து இழுக்கும் பொழுது, அதை விட்டு விலகி வருவதற்கு நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது? இந்த ஒரு முறை, இந்த ஒரே ஒரு முறை உங்கள் மனம் பாவத்தின் பக்கம் திருப்பப்படுகிறதா? அப்படி என்றால் நீங்கள் யார் என்ற ரகசியத்தை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள், மறந்து போய்விட்டீர்கள். நீங்கள் யார் என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில்
16வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாதா? அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நான் பார்க்கிற இந்த சரீரம் என்னுடையது அல்ல. இதை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர். சாதாரண கிரயத்தை செலுத்தவில்லை, தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி என்னை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். இந்த ரகசியத்தை உணராத பொழுது, இந்த ரகசியத்தை மறந்து போகும் பொழுது, பாவத்தை விட்டு விலகுவதற்கு தேவ ஜனங்கள் தீவிரம் காட்டுவது இல்லை. நான் என்னுடையவன் அல்ல, என்னை ஆண்டவர் தன் இரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்போம் என்று சொன்னால், அதை எவ்வளவு பயபக்தியாய் பத்திரமாய் நாம் பாதுகாக்க ஆரம்பிப்போம். சற்று கவனித்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோ அல்லது உங்கள் உற்றார் உறவினர்கள் யாரோ ஒருவர் விலையுயர்ந்த ஒரு பொருளை உங்கள் கரங்களிலே கொடுத்து இதை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கடந்து போயினார்கள் என்று சொன்னால், அது உங்களுடையது அல்ல என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அப்படி என்றால் அதை எவ்வளவு பத்திரமாய் நீங்கள் பாதுகாப்பீர்கள்? ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அதை பாதுகாத்து அப்படியே பத்திரப்படுத்துவீர்கள் அல்லவா? அதையெல்லாம் விட விலையேற பெற்றது நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயம் இது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. பாவத்தை விட்டு விலகுவதற்கு நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது? எவ்வளவு வேகத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள்? அந்த இடத்திலே யோசேப்பு ஏதோ ஒன்றை அந்த இடத்தில் அந்த மனுஷிடத்தில் பேசிக்கொண்டிருந்தாரா? ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு நேரத்தை கடத்தினாரா? இல்லை, எதையும் சொல்லவில்லை. தீவிரமாய் வெளியேறுகிறார். தேவ ஜனமே, பாவத்தை விட்டு விலகுவதில் நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது? தொலைக்காட்சியில் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தகாத ஒரு காரியம் வருகிறது என்று சொன்னால் அதை விட்டு நீங்கள் உங்களை திருப்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவாயிருக்கிறது? செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், தகாத ஒரு காரியம் திடீரென்று குறுக்கிடுகிறது, அதை விட்டு விலகி வருவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள்? கர்த்தர் கணக்கிட்டு பார்க்க சொல்லுகிறார். உங்களை கணக்கிட்டு பார்க்க சொல்லுகிறார். நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் கணக்கிட்டு பார்க்க சொல்லுகிறார். ஆனால் இங்கு யோசேப்பின் தீவிரத்தை பாருங்கள். அதி வேகமாய், அதி தீவிரமாய் பாவத்தை விட்டு விலகி ஓடிப்போன யோசேப்பு என் ஆச்சரியமான ஒரு பாத்திரம். கர்த்தருடைய விசேஷித்த பாத்திரங்கள். அதனால்தான் கர்த்தர் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்தார். பாருங்கள், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். மீண்டும் வாசியுங்கள். 39வது அதிகாரத்தில் 12வது வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். யோசேப்பு வெளியே ஓடி போன அந்த தீவிரம் போத்திபாரின் மனைவிக்கு மிக வலிமையான ஒரு செய்தியை கொண்டு வந்தது. மிக உறுதியான ஒரு செய்தியை போத்திபாரின் மனைவிக்கு அங்கு கொண்டு வந்தது. பாருங்கள், எப்படிப்பட்ட செய்தியை அவர் அந்த ஓட்டத்தில் வெளிப்படுத்தினார் தெரியுமா? அந்த ஓட்டத்தின் தீவிரமே அந்த பாவம் நிறைந்த அந்த மனுஷி ஒரு காரியத்தை அந்த இடத்திலே கண்டுபிடிக்கிறார்.
ஏன் அவள் இன்னும் ஒரு தருணத்திற்காக காத்திருக்கவில்லை? வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 39வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். கூக்குரலிட்டாள். அத்தனை பேரையும் அழைக்கிறார். ஏன் அவள் நினைத்திருக்க கூடாதா? பரவாயில்லை, இன்றைக்கு நீ தப்பித்து விட்டாய், மீண்டும் ஒரு முறை நான் உன்னை எப்படியும் வீழ்த்துவேன் என்று சொல்லி ஏன் அவள் மீண்டும் ஒரு முயற்சி எடுக்கவில்லை? அப்படி என்றால் யோசேப்பு ஓடின அந்த ஓட்டத்தின் தீவிரம் அவளுக்கு மிக வலுவான ஒரு செய்தியை காட்டுகிறது. இந்த மனிதனை என்னால் வீழ்த்த முடியாது என்று சொல்லி போத்திபாரின் மனைவி ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். ஏனென்றால் அந்த ஓட்டத்தின் தீவிரம் அவ்வளவாயிருந்தது. தேவஜனமே, இன்றைக்கு பாவத்தை விட்டு விலகுவதில் நீங்கள் காட்டும் தீவிரம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எபேசியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். தேவஜனமே, தீவிரம் காட்டாவிட்டால் பிசாசுக்கு என்ன கிடைத்துவிடும்? இடம் கிடைத்துவிடும். அவனுக்கு இடம் கொடுத்தால் அவ்வளவுதான். கொஞ்சம் இடம் கிடைத்தால் போதும், அவன் தன் காரியத்தை சாதித்து விடுவான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கணக்கிட்டு பார்க்க சொல்லுகிறார். கர்த்தருக்கு தெரியும் எந்த தீவிர அளவில் நீங்கள் ஓடுகிறீர்கள் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது பெரும்பான்மையான நேரங்கள் உலக ஜனங்கள் பெரும்பான்மையானவர்கள் தொலைக்காட்சியிலும் செல்போனிலும் தான் நேரத்தை செலவழிக்கிறார்களாம். தேவ ஜனங்களில் பல பேரும் அப்படிதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினால் இருக்க பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது தீவிரமாய் புறப்பட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? யோசேப்பு காட்டின தீவிரம், இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், யோசேப்பு காட்டின தாமதம். ஒரு காரியத்தில் தாமதம் காட்டினார். அதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பாடுகளை, உபத்திரவங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை அனுமதிக்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? அதன் மத்தியில் எப்படி செயல்படுகிறீர்கள்? அதை சகித்து கொள்ளுகிறீர்களா அல்லது முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படி ஆயினும் அதை விட்டுவிட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே யோசேப்பின் 17வது வயதில் நடைபெற்ற சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். அப்படி என்றால் யோசேப்பு ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் சிறை வாழ்க்கையை கழித்தார்? 17வது வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவம் 30வது வயதில் பார்வோனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார். அப்படி என்றால் ஏறக்குறைய எத்தனை வருடங்கள்? 13 வருட சிறை வாழ்க்கை. இந்த சிறை வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தெரிகிறது அது 13 வருடம் என்று சொல்லி. அந்த சிறை வாழ்க்கை துவங்கும் பொழுது யோசேப்புக்கு தெரியுமா 13 வருடம் முடிந்த பின்பு நான் விடுவிக்கப்பட்டு விடுவேன், 13வது வருடத்தில் நான் விடுவிக்கப்பட்டு விடுவேன் என்பதெல்லாம் யோசேப்புக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதுனால் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாது இது எத்தனை வருடங்கள் இருக்கும்.
நிரந்தரமா இங்கே தான் நான் இருக்கப் போகிறேனா? எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் காணப்பட்டிருப்பார். ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில், அந்த வேதனைகளின் மத்தியில் அவர் எப்படி செயல்பட்டார்? எப்படி ஆயினும் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியேறி வந்துவிட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் செயல்பட்டாரா? ஏதாவது சுயமாய் முயற்சி செய்தாரா? அல்லது தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி அப்படியே அங்கு தாமதித்துக் கொண்டிருந்தாரா? அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள், சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்ட ஒரு நிலை. 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல, ஏறக்குறைய 13 வருடம் அடைக்கப்பட்ட ஒரு நிலை. இப்பொழுது ஓரளவுக்கு நாம் அத்தனை பேருக்கும் தெரியும், அடைக்கப்பட்டால் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஒரு 70 நாள், அதில் கூட நம்ம அடைஞ்சலாம் இல்லை. எந்த நேரத்தில் எப்போ வெளியில் போயிட்டு வரலான்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லை? அப்படி தானே? ஆனால் யோசேப்பை எங்கு அடைத்து வைத்தார்கள்? பாதாள சிறையில் அடைத்து வைத்தார்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. ஏறக்குறைய 13 வருடங்கள் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அசைவுகள் எப்படி காணப்படுகிறது? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில உபத்திரவங்களை, போராட்டங்களை, பாடுகளை அனுமதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதி கொடுக்கும் பொழுது உங்கள் அணுகுமுறை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பாடுகள், பிரச்சனைகள் வழியாய் நீங்கள் கடந்து போகும் பொழுது அதி தீவிரமாய் அதை கடந்து போய்விட வேண்டும், உடன்தானே இது முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் செயல்படுகிறீர்களா? அல்லது சுயமாய் முயற்சி எடுக்கிறீர்களா? எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி சுயமாய் செயல்படுகிறீர்களா? யோசேப்பு ஒரே ஒரு முறை சுயமாய் செயல்பட்டார். ஒரே ஒரு முறை. வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றே, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு இடத்தில் தான் யோசேப்பு சுயமாய் முயற்சி செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதன் விளைவு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? இந்த சுயமாய் அவர் அந்த முயற்சி எடுத்ததினால் என்ன ஏற்பட்டது? 41வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு 2 வருஷங்கள் கடந்து ஓடினது. ஒரு சுய முயற்சி எத்தனை வருடங்கள் கூடுகிறது? 2 வருடங்கள். இன்றைக்கு உங்கள் பாடுகள், வேதனைகள் மத்தியில் நீங்கள் சுயமாய் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் கூடிக்கொண்டே போகிற சில காரியங்கள் கர்த்தர் பாப்பர். ஒவ்வொரு நாளும் சுயமாக தானே முயற்சி எடுத்துகிட்ருக்க, நான் கூட்டிக்கிட்டே வரேன், இது உன் ஆயுஸ்னாலே தாண்டி போதையா அப்படின்வாரு. உன் ஆயுஸ்னாலே தாண்டி போயிடுதே, அப்போ எப்படி நான் உனக்கு அற்புதம் செய்கிறது? ஏன்னா பல பேர் சுயமாகவே முயற்சி எடுத்தல், சுயமாக எப்படியாவது இந்த காரியத்தை விட்டு வெளியில் வந்துடணும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு கூட தான் சில உபத்திரவங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறார். சில பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். உங்களை உணர்த்த, உங்களை உருவாக்க, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களை தன் அண்டையிலே கிட்டி சேர்த்து கொள்ள கர்த்தர் பல காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனால் பல பேரோ சுயமாய் முயற்சி செய்து, இதை நான் எப்படியாவது உடைத்து வெளியே வருவேன், நான் இவர்களை போய் பார்க்க போறேன், அவங்கள போய் பார்க்க போறேன், இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன். சுய முயற்சிகளை நீங்கள் எடுக்க இன்னும் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யோசேப்பை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள். அந்த சிறைச்சாலையில் யோசேப்பின் காரியங்கள் எப்படியாய் காணப்பட்டது? வாசியுங்கள், சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில்
19வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டது. தேவஜனமே, அந்த 13 வருட சிறை வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது, சிட்சிக்கவில்லை. சிட்சை என்பது வேறு, புடமிடுதல் என்பது வேறு. புடமிடுதல் என்று சொன்னால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை கொண்டு வருதல். சிட்சித்தல் என்று சொன்னால் தண்டித்தல், தண்டித்து கொண்டே இருத்தல். கர்த்தர் சிட்சிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை சிட்சிக்கவில்லை, மாறாக புடமிட்டது. புடமிட்டது என்று சொன்னால் இன்னும் பிரகாசிக்கட்டும், இன்னும் பிரகாசிக்கட்டும், இன்னும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி அதில் தன் மகிமையை கூட்டிக் கொண்டே இருந்தார் தன் வார்த்தையின் மூலமாய். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படியாய் காணப்படுகிறது? சிட்சையா, புடமிடப்படுதலா? சிட்சை நடைபெறுகிறதா அல்லது புடமிடப்படுதல் நடைபெறுகிறதா? சிட்சை நடைபெறுகிறது என்று சொன்னால் நீங்கள் சுயமாய் முயற்சி செய்து அதை விட்டு வெளியேறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் தீவிரம் காட்டப் போவதில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த இந்த உபத்திரவம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு, அது உம்முடைய சித்தத்தின்படி தான் நடைபெறுகிறது, அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதில் தேவ சித்தத்திற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், முழு மனதோடு கூட கீழ்ப்படி ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாமதிக்கிறீர்கள். யோசேப்பு காட்டின தீவிரம், இது யோசேப்பு காட்டின தாமதம். இந்த 2 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது கர்த்தர் செய்யும் காரியங்கள் அதி தீவிரமாயிருக்கும் பாருங்கள், ஆச்சரியமாயிருக்கும் பாருங்கள். தேவஜனமே, சிட்சை நடைபெற்று கொண்டிருக்கிறதா? உங்கள் சுய திட்டங்களையும் சுயமாய் செயல்படுகிற காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய கரம் வெளிப்படும் அந்த நேரத்திற்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். அதுதான் தாமதித்தல். உலகத்தின் பார்வையில் அது, இந்த மனிதன் என்ன, எந்த முயற்சியும் எடுக்காமல் இப்படியே இருந்தால் எல்லாம் நடந்து விடுமா? முயற்சி அற்றவர்கள் அல்ல நாம், மாறாக தேவனுடைய கரத்துக்காக காத்திருக்கிறவர்கள் பாருங்கள். கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார் பாருங்கள். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற தன்னுடைய மகிமையின் பாத்திரங்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையோடு கூட அவர் காணப்பட்டாலும் அதி தீவிரமாய் தன் கரத்தை வெளிப்படுத்தி மகிமையான காரியங்களை தன்னுடையவர்களுக்காக செய்கிற கர்த்தர். பாவத்தை விட்டு விலகுவதில் தீவிரம் காட்டுவீர்கள் என்று சொன்னார். தேவ சித்தத்தை சகிப்பதில் உங்கள் வாழ்க்கையில் மனமார்ந்த தேவ சித்தத்திற்கு உங்களை கையளிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாயிருக்கும் பாருங்கள். சீக்கிரத்தில் பதில் செய்வார், சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார், அதி தீவிரமாய் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில்
நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் சீக்கிரத்தில் பதில் கொடுக்கிற ஆண்டவர். தேவஜனமே, பாவத்தை விட்டு விலகுவதில் அதி தீவிரத்தை காட்டுங்கள். அதி தீவிரத்தை காட்டுங்கள். எவ்வளவு தீவிரத்தை காட்ட முடியுமோ அவ்வளவு தீவிரத்தை காட்டுங்கள். தீவிரத்தை கூட்ட ஆரம்பியுங்கள். அது இன்னும் அதிகமாய் பெருக்கெடுக்கட்டும் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்கள் பாவத்தை விட்டு விலகுவதற்கு தீவிரம் காட்டுகிறீர்களோ இல்லையோ, தீவிரமாய் ஒரு காரியம் நடைபெற இருக்கிறது. தீவிரமாய் ஒரு காரியம் நடைபெற இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நீங்கள் தீவிரம் காட்டுகிறீர்களோ இல்லையோ, என் ஆண்டவரின் வருகை அதி தீவிரமாய் இருக்கிறது. அதி தீவிரமாய் இருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் தீவிரம் காட்டாவிட்டாலும், தீவிரம் காட்டினாலும் காட்டாவிட்டாலும், கர்த்தருடைய வருகை அதி தீவிரமாய் வர இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். மறந்து போய்விடாதிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பாவத்தை விட்டு விலகி வருவதில் தீவிரம் காட்டுங்கள். அதி தீவிரம் காட்டுங்கள். பாவத்துக்கு விலகி ஓட ஆரம்பியுங்கள். உடன்தானே உடன்தானே பாவத்தை விட்டு விலகி வஸ்திரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் எந்த காரியமாயிருந்தாலும் அதை சகித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நேரத்துக்காக காத்திருங்கள். நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். வந்து நம்மை ரட்சிப்பார். நம்மை வந்து ரட்சிப்பார். நமக்காக மகிமையான காரியங்களை செய்வார். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போனது இல்லை. அப்படி நேரத்துக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள், மகிமையானவைகள். யோசேப்பை போல தீவிரம் காட்டுங்கள். யோசேப்பை போல தாமதம் காட்டுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே தன் கிரியைகளை தீவிரமாய் நடப்பிப்பார். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.